நண்பர்களே வணக்கம். நான் தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரோஜா பூ இதை வாங்கி நம்மளே அரைச்சது பெட்டரா, இல்லை கடையில் வாங்கி ரோஜா பூ இதழ் காய்ஞ்ச ரோஜா இதழ்கள் வாங்கி நம்ம அரைக்கிறது பெட்டரா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா நண்பர்களே? சரி, இப்போ கண்டென்ட்டில் போவோம். இது பார்த்திங்கன்னா, இது கடையிலேருந்து வாங்கி நம்ம ரோஜா இதழ் அப்படின்னு சொல்லி வாங்கி இது பண்ணுது. இது கிலோ பார்த்திங்க அப்படின்னா 160 to 200 குவாலிட்டி வைஸ் இருக்குது. ஸோ இது 200 கொடுத்து வாங்கினது இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காம்பு, இலை, ரோஜா இதழ் எல்லாமே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்துருக்கீங்களா, இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இது வெயிட்டு பார்த்திங்கன்னா, வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த காம்பு, இலை எல்லாமே சேர்த்து தான் இது இந்த மாதிரி மொத்தமாக தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கி அப்படின்னா இந்த இதில் மட்டும் கட் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக தான் ஆகும். சரிங்களா? அப்போ மொத்தமாக அரைச்சோம், இதை அப்படியே போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு தெரியும், நல்லா இந்த மாதிரி தான் வரும். நல்லா டார்க் கலராக வராது, இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இந்த இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்து அரைச்சோம்னா கலருக்கு வரும். பட் என்னென்னா வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த காம்பு, இலையில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது 1 கிலோ கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த காம்பு, இலை இதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 300 கிராம் 400 கிராம் தான் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த கொடுக்குற காசு அந்த 200 கிராம் 300 கிராம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, இப்போது இதுக்கப்புறம் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தனியாக போய் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ரோஜா இதழ் வாங்கி அந்த காயறதுக்கு முன்னாடி அந்த ரோஜா இதழில் மட்டும் தனியாக பிச்சு போட்டு காய வச்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை அரைச்சி பவுடரை அரைச்சிருக்கோம். இதை பவுடரை அரைச்சி அந்த கலர் தான் இந்த கலர். சரிங்களா? இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காம்பு கீம்பு எல்லாமே போட்டு அரைச்சது. சரிங்களா? இது பார்த்தாவே கலர் தெரியும் வித்தியாசமாக. இது பார்த்திங்கன்னா இது தனியாக போட்டு அரைச்சி இது மட்டும் காம்பு இல்லாமல் இலையும் இல்லாமல் அந்த ரோஜா இதழ்கள் இதை மட்டுமே அரைச்சி பண்ண இதுதான் இந்த கலர். நல்லா கலராக கிடைக்கும் இது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி அரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி அரைக்காமல் பூவை வாங்குங்க. பூவை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இதை மாதிரி அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ கடையில் வாங்கி இது பண்ண மணி வைஸும் சரி, நம்ம ஒர்க் வைஸும் சரி, இது கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த காம்பு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுடைய அளவு கம்மியாக தான் வரும். 1 கிலோ வாங்கினாலும் 300 கிராம் 400 கிராம் தான் வருது. ஸோ இப்போ இந்த ஃபார்மெட் சரியாக வராது நமக்கு. ஸோ ஒன்று இந்த மாதிரி பியூராக கொடுக்குறவங்ககிட்ட வாங்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்களே மார்க்கெட்டில் போய் ரோஜா இதழ் வாங்கி அதை இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் நல்ல பியூராக கிடைக்கும், நல்லாவும் குவாலிட்டி வைஸும் நமக்கு இருக்கும். சரியா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.